காச்சியாகுட்டா அனிமே இப்போ ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. எபிசோட் 1 பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த எபிசோடில் காச்சியாகுட்டா அனிமையோட எபிசோடு 1 பிரேக் தான் இந்த வீடியோ நாம் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேட்டா வீடியோக்குள்ளே இறங்கிடலாமா? ஆக்சுவலி இந்த காச்சியாகுட்டா அனிமே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதை பற்றி பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை பற்றியுமே கம்ப்ளீட்டாக பார்த்தாகணும். இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக செப்பரேட்டாக வேறு ஒரு உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மனுஷங்க எல்லாருமே ஸ்பியர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தரமட்டத்துலேருந்து ஏகப்பட்ட அடி உயரத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு இடம் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஒரு செவுர் இருக்குது. அந்த செவுத்துக்கு இந்த பக்கம் பணக்காரங்களும் செவுத்துக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏழைங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஏழைங்களோட பேர் தான் ட்ரைப்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தோட பேர் தான் அந்த பணக்காரங்க எல்லாமே யூஸ் பண்ணி கீழே தூக்கி போடுறாங்களோ குப்பை, அவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே தூக்கி போகிற அந்த குப்பைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கீழே பிட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் இருக்குது. இந்த இடம் வானத்தில் தானே இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பிட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த குழிக்குள்ளே எல்லா குப்பையும் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. இந்த குப்பைங்கள்லாம் எல்லாமே ஒன்றா கீழே விழுது. அந்த இடம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கண்டாமினேட் ஆகிட்டு இருக்கு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எவனாச்சும் ஒருத்தன் ஏதாவது தப்பு பண்ணானா அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக அவனுங்களை தூக்கி அந்த குழிக்குள்ளே போட்டுருவாங்க. இதுதான் இந்த அனிமையோட வேர்ல்டு செட்டப். பவர் சிஸ்டம் பற்றி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடில் நமக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு குப்பையை காட்டி தான் ஆரம்பிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா பணக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த ஒரு இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு இருக்கா. அந்த சின்ன பொண்ணு கையில் ஒரு முயல் பொம்மை வச்சிருக்கா. அந்த முயல் பொம்மை லைட்டாக பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கு. கிழிஞ்சதை பார்த்துட்டு இந்த பொம்மை கூட விளாட்லான்னு நினச்சேன், இது கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து சரி இதை தூக்கி போட்டுரு, நம்ம உனக்கு வேறு பொம்மை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு பூனைக்குட்டி வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஸோ இப்போ அந்த அம்மா அந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா குப்பையை கலந்து தூக்கி பார்த்தீங்கன்னா குப்பையில் போட்டுறாங்க. அந்த குப்பை எல்லாத்தையுமே ஒரு கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட்டு ட்ரக் மூலமாக அங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்ட எவனோ ஒருத்தன் ஒரு ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனை கவனிச்சுக்கோங்க, இவன் ரொம்ப முக்கியமான ஆள். இப்போ இந்த ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டோட தான் ஆரம்பிக்கிறாங்க. மனுஷங்க எல்லா பொருளையுமே மதிக்காமல் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுறாங்க. அது மனுஷங்களாக இருந்தாலும் சரி அப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மொத்த அனிமையோட அந்த சம்மரியுமே இந்த ஒரே டைலாக்ல சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குப்பை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போய் வேற இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருந்துருக்காங்க. அந்த இடத்துல இந்த குப்பையை பிட்டுக்குள்ளே தூக்கி போடுறதுக்காக. இப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் க்ளவுஸ் போட்டு உள்ளுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தன்னோட ட்ரெஸ்ஸை கவர் பண்ணி மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கான். அவன் அந்த குப்பையெல்லாம் கிளறிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடுறாரு. இவங்க தான் இந்த உலகத்தோட போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி. அவங்க அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு கண்ணை காட்டி ஒழுங்கா அந்த இடத்தையும் நில்றா அப்படின்னு சொல்லும் போது அலாரத்தையும் ஆன் பண்ணி விட்டுறாரு. ஹூட் போட்டவன் சொல்லி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த குப்பைங்கள்லாம் தூக்கி அவங்க மேலே அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வென்டிலேட்டர் வழியாக ஓடிக்கிட்டு இருக்கான். வெளியே போனான்னு பார்த்தா கதவு சாத்திடுது. சுற்றி இந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா கன்னோட வந்துடுறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹூட் போட்டவனை சுட ஆரம்பிச்சிடுறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி அந்த இடத்துலேருந்து எப்படியே எஸ்கேப் ஆகி தப்பிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனேஜ் வழியாக மேலே பார்த்தீங்கன்னா இந்த பணக்காரங்க வாழ்ற இடத்துக்கு வந்துடுறான். லூசு பயிலுங்க, நான் எந்த பிரச்சனையும் பண்ணல, எதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ ரூடோ. அந்த பொண்ணு குட்டி பொண்ணு தூக்கி போட்டுச்சுல ஒரு முயல் பொம்மை, அந்த முயல் பொம்மை இப்போ நம்ம ஹீரோ கிட்ட தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை காட்டுறாங்க. இவர் பேர் தான் ரெக்டோ. பார்த்தீங்கன்னா அந்த பணக்காரங்க காலத்தில் நின்றுட்டு ஏதோ ஒரு நோட் மாதிரி ஒன்று எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்போ சைடில் ரெண்டு பொண்ணுங்க நின்று பேசிட்டு இருக்காங்க. அந்த ட்ராஷ் ரைடர் திரும்பவும் குப்பையை கிளறதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து பக்கத்தில் இருக்கிற நம்ம ரெக்டோவை பார்த்துட்டு அந்த ட்ரைப்ஸ்மேனை சேர்ந்தவன் தான், இவனுங்களாம் எதுக்கு இங்கே வரானுங்க, இவனுங்களை அங்கேயே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது ரெக்டோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு நான் வந்து திரும்ப அவரோட பழைய இடத்துக்கே போயிடுறாரு. அங்கே தான் இந்த உலகம் எப்படி இருக்குன்றதை காட்டுறாங்க. செவுத்துக்கு அந்த பக்கம் பணக்காரங்களும் செவுத்துக்கு இந்த பக்கம் ஏழைங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து ஊர் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அந்த குப்பையை கலரனவனை பற்றி தான் பேச்சு. அவனை ட்ராஷ் ரைடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ குப்பையை அவனை ஒருத்தன் ஊருக்குள்ளே வந்து கிளறிட்டு இருக்கான், அவனால் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணோட பேர் தான் சீவா. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ ரூடோ கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த வேலையை பண்ணது நீ தானே அங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் தான் போயிட்டு வந்தேன், இந்த பணக்காரங்க ஜஸ்ட் ஒரு சின்ன டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்றதுக்காக இந்த பொம்மையை அசால்ட்டாக தூக்கி போட்டுறானுங்க, ஆனால் இதோட வேல்யூ அவனுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒருத்தனோட குப்பை இன்னொருத்தருக்கு பொக்கிஷன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். ஸோ இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக ஒரு டேமேஜ் ஆன எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு வந்து அதை சரி பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா வச்சு விற்றுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரால் பொழப்பு நடத்த முடியும். இப்போ சீவா பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நின்று உனக்கு குப்பைங்கன்னா ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்கும்போது இல்லை, ஆனால் அதுங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பாவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஜஸ்ட்டு சின்னதாக டேமேஜ் ஆயிடுச்சுன்றதுக்காக தூக்கி போட்டாங்கன்னு சொல்லும்போது அங்கே தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 பசங்க வராங்க. அந்த 3 பசங்க வந்து நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வச்சு இந்த பொருளெல்லாம் எட்டி உதச்சு இவன் கூட நீ பேசிக்கிட்டு இருக்க, நாத்தம் பிடிச்சவன் இவன் கூட போய் பேசிக்கிட்டு இருக்க, அவன் க்ளவுஸை துவச்சு எத்தனை வருஷம் ஆகுதோ அதெல்லாம் தொட்டனா உனக்கு சொறி சரங்கு வந்துடும் அப்படின்லாம் சொல்லி நம்ம ஹீரோவை கலாச்சிக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ தான் ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க அப்பா வந்துட்டு ஒரு கொலகாரன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கோவப்பட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மலாம் வந்துட்டு இந்த இடத்துல வேலை செஞ்சு நமக்கு இருக்கிற அந்த கெட்ட பேரை வந்துட்டு எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவங்க அப்பா வெளியே போய் நிறைய பேரை கொண்டுட்டான், இவன் ஒரு கொலகாரனோட பையன் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ரூடோ வந்துட்டு டக்குன்னு ஒரு முறமாப்பா பாருங்க, அவன்
சைலண்ட் ஆகி இவங்க அப்பா மாதிரியே இவனுக்கு கிரிமினல் கண்ணு, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஹீரோ அந்த எட்டி வச்ச பொருள் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது சீவா என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒன்றும் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது, நீயும் நல்லவன் தான் பாரி அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட நம்ம ரெட்ரோ படத்தில் வர மாதிரி அவங்க கூட பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்தில் சைடில் அந்த பணக்கார பொண்ணு தூக்கி போட்டுச்சுல ஒரு மயில் பொம்மை, அதை பார்த்தீங்கன்னா சீவா பார்த்துட்டு இந்த பொம்மை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இந்த பொம்மையை நான் விற்கிறதுக்காக வைக்கல உனக்காக அப்படின்னு சொல்லும் போதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீவா பொண்ணோட அம்மா வந்து நான் போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் அவன் கூடலாம் உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோ அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் கூட ரெக்டோன்னு ஒருத்தர் இருந்துட்டு இருக்கு. முன்ன சொன்னால ரெக்டோ, அவரும் இவனும் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம ரூடோவை ரெக்டோ தான் தடுத்து வளர்த்துட்டு இருக்காரு. வந்த உடனே அவர் ரூடோவை கலாய்க்க ஆரம்பிச்சிடறாரு. அவர் அந்த பக்கம் சீவா கிட்ட பேசுறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கேட்டுட்டாரு. இது உனக்காக தான் அப்படின்ற மாதிரி நீ சொல்ல வந்தல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ரெக்டோக்கு வந்து ரூடோ தான் அந்த ட்ராஷ் ரைடு பண்ணுறவன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. நீ அந்த இடத்துக்கு போனல, இதை பாரு ரூடோ, நீ உங்க அப்பா உன்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நான் தான் உன்னை வளர்க்குறேன், அதுக்காக நீ ஒன்றும் எனக்கு கடன் பட்டவன் கிடையாது, நீ இவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லும் போது நம்மளாம் ஒரே குடும்பம், அதுக்காக நான் உங்களுக்கு மரியாதை தான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூடோ சொன்ன உடனே ரெக்டோ பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஒரே குடும்பமாக தான் இருந்துகிட்டு இருக்கோம், ஆனால் நீ என்கிட்ட இவ்வளோ பேசுறியே, அங்கே போய் சீவா கிட்ட தானே பேச வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ லைட்டாக தடுமாறாப்ல. சீவாவை பற்றி எதுக்கு பேசுறீங்க, அவளை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோ கையில் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி சூடுபட்டதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கையில் ஒரு தழும்பு விழுந்திருக்கும் புல்லட்டால். ஹீரோ கையில் அந்த புல்லட்டால் காயம் ஏற்பட்டிருக்கும். இப்போ அந்த காயத்தை பார்த்துட்டு நீ தானே அதெல்லாம் பண்ணியிருக்க, இந்த டைம் மாட்டிக்கிட்ட பார்த்தியா, ஒழுங்காக க்ளவுஸை கலட்டு நான் அவன் காயத்துக்கு மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் க்ளவுஸை கழட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவன் கை முழுக்க பார்த்தீங்கன்னா பூரா கருப்பாக இருந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நெருப்பில் எரிஞ்சு போன மாதிரி அவன் கை இருந்துகிட்டு இருக்கு. அங்கே தான் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, சின்ன வயசில் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துட்டு போன காயம் தான் இதெல்லாமே அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாப்புல. அங்கே தான் ஹீரோட ஃப்ளாஷ்பேக் லைட்டாக நமக்கு காட்டுறேன். ஹீரோக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஹீரோட கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோட கை கருப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஹீரோவை பார்த்தீங்கன்னா அருவருப்பாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லி லைட்டாக கொஞ்சம் வருத்தப்படுறாப்புல. அங்கே தான் ரெக்டோ என்ன சொல்கிறாருன்னா, சரி அதெல்லாம் விடு, நாளைக்கு இந்த பொம்மையை சீவா கிட்ட கொடுப்பல, கொடுக்கும்போது கொஞ்சம் ஒழுங்காக பேசு, நல்லா பேசி ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லி முடிஞ்ச ஒரு கிஸ் அடிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்க பேசுறது எல்லாத்தையுமே பார்த்து இவங்க உள்ளுக்குள்ளே பேசுறத அந்த ஆரம்பத்தில் வந்தாலும் மாஸ்க் போட்டவன் அவன் வெளியே நின்று பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆகுது. ரூடோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்டோ வந்து ஒழுங்காக சிரிச்சு பழகடா, ஒழுங்காக சிரி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வாயில் இழுத்து இழுத்து கிட்டத்தட்ட ஜோக்கர் படத்தில் வர மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரெட்ரோ படத்தில் வர மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சிரிக்க மறந்த ஒரு ஹீரோவாக இருந்துகிட்டு இருக்காரு. இப்போ இதை போய் சீவா கிட்ட கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பிட்டு குழிக்குள்ள எல்லாத்துக்கும் மரண தண்டனை கொடுக்கறதுக்கு போடுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அங்கே தான் சீவாவுமே வந்துடுறா. இன்னைக்கு காலையில் தான் ஒருத்தங்களா அதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏதாவது சீவா என்ன சொல்லுவா, நீயும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, நீ எதுவும் தப்பு பண்ணாத, நீ ஏதாவது பண்ணனா உன்னே அதே மாதிரி போட்டுருவாங்க, நீ எப்படி போகிறத நான் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லும்போது இதே மாதிரி தான் ரெக்டோவும் சொன்னார் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கும் போல அதனால் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்போ அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னா அப்படின்னு சொல்லி சீவாவை பார்க்கும்போது இல்லை நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீவாவுமே வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் வெக்கப்படுற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ கையில் இந்த பொம்மையுமே சீவா பார்த்துறாரு. ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஐயோ உலரிட்டமே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோ போய் கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் திரும்ப எந்திரிச்சு இந்த பொம்மையை சீவா கிட்ட கொடுத்து இதை நான் உனக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு கொடுக்கும்போது இதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டே ஒரேடியாக ஓடி போயிடுறாரு. ஏன்னா பையன் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எத்தனை பொண்ணுகிட்ட பேசியிருக்கான்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் பேசுகிறான் போல் இருக்கு. பயவில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு திரும்ப ரெக்டோ கிட்ட ஓடிடுறான். இது எப்படியாச்சும் நான் போய் ரெக்டோ கிட்ட சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அவன் ஆந்தி வேலை போகும்போது தான் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே ஏகப்பட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன சொன்னால அவங்களாம் இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் பார்த்து தான் அங்கே ஒரு பெரிய ட்ராஜடியே இருக்குது. பார்த்தா நம்ம ரெக்டோவை யாரோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா குத்தி கொண்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி மாங்கால பார்த்தீங்கன்னா இந்த சீன் வந்துட்டு அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோ வந்து பார்த்தா ரெக்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா குத்துப்பட்ட நிலைமையில கீழே விழுந்து கிடப்பாரு. ஆனால் இந்த அனிமேல பார்த்தீங்கன்னா அந்த கொலகாரனும் அதே இடத்துல இருக்கிற மாதிரி நமக்கு காட்டியிருந்திருக்காங்க. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ரெக்டோவை ஒரு கத்தியால் குத்தி கொண்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அது என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்க வர ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சு ஓரம் உட்கார வச்சிடறான். ஹீரோவால் இப்போ எந்திரிக்க முடியல. டேய் நில்றா அப்படின்னு சொல்லும்போது அந்த கொலகாரன் என்ன பண்ணுறான், ரெக்டோ இதுக்கு முன்னாடி ஒரு டைரி வச்சு எழுதிக்கிட்டு இருந்தார்ல அந்த டைரியை இவன் தூக்கிட்டு போயிடுறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ரூடோ ரெக்டோ கிட்ட வரும்போது ரெக்டோ என்ன சொல்றாருன்னா, ரூடோ இந்த இடத்த விட்டு ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரெக்டோ கிட்ட அவன் வரும்போது அவன் உடம்புல பார்த்தீங்கன்னா ரத்த காரப்பட்டுருது. இப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே வந்துடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கொலகாரனை பிடிச்சிட்டோம், நீ தானே அவனை கொண்டது அப்படின்னு கேட்கும்போது ஆஃபீஸர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லும்போது அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா அதை கேட்கல, யாரும் அதை கேட்கறதுக்கு தயாராகவும் இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரூடோ தான் கொலை பண்ணா அப்படின்னு நினச்சிட்டு ரூடோவை அந்த இடத்த விட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ ரெக்டோவை கொலை பண்ணதுக்காக ரூடோவுக்கு பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுக்க போகிறாங்க. இப்போ தண்டனை கொடுக்குற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோவுமே கட்டி தொங்க
விட்டுருக்காங்க. இப்போ இவனையுமே அந்த குழிக்குள்ளே தூக்கி போடுங்க அப்படின்னு சுற்றி இருக்கிற எல்லாமே கத்திட்டு இருக்கும்போது, நான் சொல்கிறத எவனுமே கேட்கலையா, ஒருத்தன் கூட இதை கவனிக்கலையா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அங்கே தான் பார்த்தீங்கன்னா சீவா இருந்துகிட்டு இருக்கா. சீவா கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, ரெக்டோவை யாரோ கொண்டுட்டாங்க, நீ அதை கண்டுபிடிப்பியா அப்படின்னு கேட்கும்போது சீவா என்ன சொல்கிறான்னா, நீ நல்லவன் நினச்சேன், ஆனால் நீ உங்கள் அப்பா மாதிரி கொலகாரன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ரூடோ கொடுத்த அந்த ஒரு பொம்மையை அங்கேயே கீழே போட்டுட்டு போயிடுறா. இப்போ இவனை கீழே போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கொலகாரனமே நின்றுக்கிட்டு இருக்கான். இதை ஹீரோவை பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த பிட்டுக்குள்ளே தூக்கி போட்டுடுறாங்க. ஹீரோவே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு இருக்கான். கீழே விழும்போதே பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன்டா, வந்து உங்கள் எல்லாரையும் பழி வாங்குவேன், உங்கள் எல்லாரையும் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா கட் ஆயிருது. முடிச்சு பார்த்தா ஹீரோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிட்டுக்குள்ளே விழுந்து கிடக்கிறாரு. பிட்டுக்குள்ளே ஏகப்பட்ட நாத்தம், போன நாத்தம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா சுற்றி ஏகப்பட்ட குப்பைங்க இருந்துகிட்டு இருக்கு. மேலே அந்த ஸ்பியரில் இருக்கிற குப்பைங்களை பூரா இங்கே கீழே இதுக்குள்ளே தானே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பயங்கர குப்பையாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல இருக்கும்போது சைடில் ஒரு பெரிய குப்பைகளாலே உருவான ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒன்று உருவாக்கி வந்துட்டு இருக்கு. இதை தான் பார்த்தீங்கன்னா அபரண்ட் பீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஹீரோ பார்க்கறதோட இந்த எபிசோட் அப்படியே முடியுது. உண்மையே ஒரு நல்ல எபிசோடு தாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடே நம்மளை ஹூக் பண்ணிட்டாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது காரணமே இதோட வித்தியாசமான அந்த பவர் சிஸ்டம் கான்செப்ட் தான். பவர் சிஸ்டம் இப்படி கூட வைக்கலாமா அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் ஆச்சரியப்படுத்திடுச்சு அப்படின்னே சொல்லலாம். வெல், அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. நான் அதை விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ண பார்க்கலாம். இந்த எபிசோடு நீங்கள் பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.